வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மீடியா டேலி ERP9 டுட்டோரியல் வீடியோ. இந்த வீடியோவில் டேலியில் ஜிஎஸ்டி எப்படி என்ரோல்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டி என்ரோல்மெண்ட்காக இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா நாம் ஒரு டீலர்ஷிப் கம்பெனி வச்சுருக்கோம். நம்ம கம்பெனியோட வேலை என்ன அப்படின்னா டால்மியா சிமெண்ட் அப்படிங்கிற கம்பெனிட்டேருந்து சிமெண்ட் பேக்ஸ் வாங்கி அதை ஆர்கே ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு சப்ளை பண்ணுற ஒரு டீலர்ஷிப் கம்பெனி. நம்ம கம்பெனிக்கு சோனு அப்படிங்கிறவர் 1 lakh கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறவரில் சோனு அப்படின்னு ஒரு லெஜரை நாம் க்ரியேட் பண்ணுவோம். சன்ட்ரே கிரெடிட்டார் அப்படிங்கிற குரூப்பில் டால்மியா சிமெண்ட் அப்படின்னு ஒரு லெஜரை க்ரியேட் பண்ணுவோம். சன்ட்ரே டெப்டாரில் ஆர்கே ட்ரேடர்ஸ் அப்படின்னு ஒரு லெஜர்ஸை க்ரியேட் பண்ணுவோம். அடுத்து பர்ச்சேஸ் அப்படிங்கிற லெஜரை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்பு கீழே க்ரியேட் பண்ணணும். சேல்ஸ் அப்படிங்கிறத சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்பு கீழே க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஜிஎஸ்டி என்ரோல்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ரெண்டும் கேல்குலேட் பண்ணுறதுக்கு தனியாக சிஜிஎஸ்டின்னு ஒரு லெஜரையும் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு லெஜரையும் க்ரியேட் பண்ணணும் அண்டர் த குரூப் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். அடுத்து கேஷ், நார்மலாக கையில் இருக்கக்கூடிய கேஷ்க்காக ஒரு லெஜரை க்ரியேட் பண்ணுறோம், அது அண்டர் த குரூப் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்க்கான என்ட்ரிஸ், அக்கௌண்டிங் லெஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து ஸ்டாக் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலிங்கான இன்வென்ட்ரிஸ். ஸோ இன்வென்ட்ரி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் குரூப் அப்படிங்கிறதுல சிமெண்ட் அப்படிங்கிற ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கான யூனிட்ஸ் வந்து பேக்ஸ் அப்படின்னு ஒரு தனி லெஜரை க்ரியேட் பண்ணுறோம். ஸ்டாக் ஐட்டம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஓபிசி சிமெண்ட். ஸோ அதுக்கான ஜிஎஸ்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18%. இந்த 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எஸ்ஜிஎஸ்டி 9% அண்ட் சிஜிஎஸ்டி 9%, டோட்டலாக 18% ஃபார் ஓபிசி சிமெண்ட். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எப்படி டேலியில் இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கம்பெனி இன்ஃபோ மீடியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கம்பெனிக்குள்ள ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணுறதுக்கு இனிஷியலாகவே நம்ம ஜிஎஸ்டி என்ரோல்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் கீ F11 கொடுத்துருக்காங்க. ஆர்எல்ஸ் அந்த ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ கம்பெனியோட ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா டாக்ஸேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டாச்சுட்டரி அண்ட் டாக்ஸேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கம்பெனி இன்ஃபோ மீடியா ஸ்டாச்சுட்டரி அண்ட் டாக்ஸேஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி. ஸோ இதை எஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ அடுத்து செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ். ஸோ அதுவும் எஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ ஜிஎஸ்டி டீட்டெயில், நம்ம கம்பெனிக்கான ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து ரெகுலர். ஸோ அடுத்து பீரியாடிக்டி, எந்த இயர்லியா ஆர் மந்த்லியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மந்த்லி ஜிஎஸ்டி பேமெண்ட். ஸோ ஜிஎஸ்டி கொடுக்குறோம். அடுத்து நம்ம கம்பெனிக்கான ஜிஎஸ்டிஎன் நம்பர். ஸோ அடுத்து கொடுக்குறது என்ன அப்படின்னா ஸோ அந்த வேல்யூஸை வந்து எப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், ஜிஎஸ்டிக்கு எப்போ அப்ளை பண்ணியிருக்கோமோ ஸோ அதை இங்கே கொடுங்க. ஸோ அடுத்து செட் ஆல்டர் ஜிஎஸ்டி ரேட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல எஸ் கொடுங்க. ஸோ இப்போ ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் ஃபார் கம்பெனி இன்ஃபோ மீடியா. டாக்ஸபிலிட்டி வந்து என்ன அப்படின்னா டாக்ஸபிள் அப்படின்னு கொடுங்க. ஸோ டேக்ஸ் டைப் ரேட் வந்து இன்டகிரேட்டட் டேக்ஸ் அண்ட் செஸ் டேக்ஸ். கம்பெனிக்கான இன்டகிரேட்டட் டேக்ஸோ இல்லை செஸ் டேக்ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரியராகவே இங்கே கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் செஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது 3%, இன்டகிரேட்டட் டேக்ஸ் அப்படிங்கிறது கூட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணும் பொழுது நமக்கு இன்டகிரேட்டட் டேக்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணுறதுக்கு Ctrl A கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஜிஎஸ்டி என்ரோல்மெண்ட் பண்ணிட்டோம், அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து மாஸ்டர்ஸில் போயிட்டு நார்மலாக நாம் எப்போவுமே லெஜர்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு லெஜராக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங்கான லெஜர்ஸ் க்ரியேஷன். ஸோ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனில் குரூப்ஸ் வந்து அண்டர் 32 குரூப்ஸ் கீழே தான் ஒரு குரூப்பில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ லெஜர் க்ரியேஷன். ஸோ சிங்கிள் லெஜர் க்ரியேஷன் க்ரியேட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன லெஜர் அப்படின்னா சோனு அப்படிங்கிறவர் நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்தாரு இல்லையா, ஸோ அவருக்கான லெஜரை க்ரியேட் பண்ணுறோம். அண்டர் த அக்கௌண்ட் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ அவருக்கான மெயிலிங் டீட்டெயில்ஸ், டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், இங்கே அவருக்கு பேன் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம்.
ஸோ அவருக்கு ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் தேவையில்லை. ஸோ அதை விட்டுட்டு இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஏ கொடுங்க. ஸோ அடுத்து என்ன லெஜர் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா சஞ்சய் கிரெடிட்டார். நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்டார் வந்து டால்மியா சிமெண்ட். ஸோ டால்மியா சிமெண்ட்னு க்ரியேட் பண்ணிட்டோம். அண்டர் த குரூப் ஆஃப் சஞ்சய் கிரெடிட்டார். ஸோ அடுத்து அவங்களுக்கான மெயிலிங் டீட்டெயில்ஸ், டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலை செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ். ஸோ அவங்களுக்கான ஜிஎஸ்டி டீட்டெயிலில் எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஸோ அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து ரெகுலர் டைப். அடுத்து பார்ட்டி டைப் வந்து டீம்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுக்குறோம், ஒரு ப்ரைவேட் செக்டார். ஸோ அவங்களுக்கான ஜிஎஸ்டி நம்பர் தெரிஞ்சா அப்படின்னா அதை நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஸோ இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. அடுத்து சன்ரே டெப்டாருக்கான லெஜரை க்ரியேட் பண்ண போகிறோம். ஆர்கே ட்ரேடர்ஸ் அண்டர் த குரூப் ஆஃப் சன்ரே டெப்டார் அப்படிங்கிற குரூப். ஸோ அவங்களோட மெயிலிங் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கலாம். ஸோ டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலில் செட் ஜிஎஸ்டி டீட்டெயிலில் எஸ் கொடுங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் அவங்களும் ரெகுலர் டைப். பார்ட்டியோட டைப் என்ன அப்படின்னா டீம்டு எக்ஸ்போர்ட். ஸோ அந்த கம்பெனிக்கான ஜிஎஸ்டி நம்பர் கொடுங்க. ஸோ இப்போ இந்த லெஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. அடுத்து பர்ச்சேஸ் லெஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் அண்டர் த குரூப் ஆஃப் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ இங்கே ஸ்டாச்சுட்டரி இன்ஃபர்மேஷன். ஸோ இஸ் ஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள், இஸ் அப்ளிகபிள். செட் ஆல்டர் ஜிஎஸ்டி எஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஸோ ஜிஎஸ்டி டீட்டெயில் ஃபார் த லெஜர், ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி வரும். நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் டாக்ஸபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ டாக்ஸபிலிட்டி வந்து டாக்ஸபிள் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ எவ்வளோ இன்டகிரேட்டட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இங்கே கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் ஸ்டாக் ஐட்டம் க்ரியேஷன்ஸில் கொடுக்கலாம். ஸோ இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து டைப் ஆஃப் சப்ளை வந்து கூட்ஸஸ். அவங்களுக்கான மெயிலிங் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கலாம். டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலில் பேன் நம்பர் இருந்தால் கொடுங்க. ஸோ இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட். ஸோ அடுத்து சேல்ஸ் அப்படிங்கிற லெஜரை க்ரியேட் பண்ண போகிறோம். அண்டர் த குரூப் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ அதே மாதிரி ஸ்டாச்சுட்டரி இன்ஃபர்மேஷனில் ஜிஎஸ்டி அப்ளிகபிள். செட் ஆல்டர் ஜிஎஸ்டி எஸ்ன்னு கொடுங்க. ஸோ நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து சேல்ஸ் டாக்ஸபிள். ஸோ டாக்ஸபிலிட்டி டாக்ஸபிள். ஸோ டைப் ஆஃப் சப்ளை வந்து கூட்ஸஸ். ஸோ இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அக்செப்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ நம்ம கம்பெனிக்கான நார்மலாக க்ரியேட் பண்ணுற எல்லா லெஜர்ஸுமே க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஜிஎஸ்டிக்கான லெஜர் க்ரியேஷன். ஸோ ஃபஸ்ட்டு சிஜிஎஸ்டி அப்படிங்கிற லெஜரை க்ரியேட் பண்ணுவோம். under the group of duties and taxes. So type of duty and tax வந்து GST. So type of tax வந்து central tax. Percentage of calculation. So total நம்ம வந்து 18% கொடுத்திருந்தோம். So இங்க 9% for CGST. So 9 அப்படின்னு கொடுங்க. So rounding method not applicable. So accept கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்து SGST under the group of duties and taxes. Type of tax வந்து
ஜிஎஸ்டி, டேக்ஸ் டைப் வந்து ஸ்டேட் டேக்ஸ். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கேல்குலேஷன் 9. ஸோ நாட் அப்ளிகபிள் மெத்தட். ஸோ இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அக்செப்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்குமான அக்கௌண்ட்ஸ் லெஜர்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இன்வென்ட்ரி லெஜர் க்ரியேஷன்ஸ். ஸோ இன்வென்ட்ரி லெஜர் க்ரியேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் குரூப், சிமெண்ட், பிரைமரி குரூப், செட் ஆல்டர் ஜிஎஸ்டி எஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஸோ டாக்ஸபிலிட்டி, டாக்ஸபிள், இன்டகிரேட்டட் டேக்ஸ் வந்து ஸ்டாக் குரூப்பில் சிமெண்ட் அப்படிங்கிற ஸ்டாக் குரூப் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லெஜரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. அடுத்து யூனிட் ஆஃப் மெஷர்ஸ். ஸோ பேக், நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன், OPC சிமெண்ட், அண்டர் சிமெண்ட் அப்படிங்கிறதுல பேக் அப்படிங்கிற யூனிட், ஜிஎஸ்டி அப்ளிகபிள், எஸ் அப்ளிகபிள், செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் எஸ்ன்னு கொடுங்க. ஸோ ஆன் வேல்யூ, taxable. ஸோ டேக்ஸ் டோட்டல் டேக்ஸ் எவ்வளோனா 18%. ஸோ டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். ஸோ அக்செப்ட் கொடுங்க. மாஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கான லெஜர்ஸையும் இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கான லெஜரையும் நாம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து கம்பெனியை ஸ்டார்ட் அப் பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ டிரான்சாக்ஷனில் ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் வவுச்சர் க்ரியேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த வவுச்சரை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெசிப்ட் அப்படிங்கிற வவுச்சர். கம்பெனியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்காக சோனு அப்படிங்கிறவர் 1 lakh கொடுத்தாரு இல்லையா? ஸோ அவருக்கான ரெசிப்ட் வவுச்சரை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ F6 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீயும் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் ரெசிப்ட் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணலாம். ஸோ ரெசிப்ட் வவுச்சர் ஓப்பன் ஆகிடுச்சு. கிரெடிட்டார் யார் அப்படின்னா சோனு அப்படிங்கிறவர். ஸோ எவ்வளோ கிரெடிட் பண்ணுறாருன்னா 1 lakh. ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுறாங்க அப்படின்னா கேஷ். ஸோ நேரேஷன் அமௌண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். அக்செப்ட் கொடுங்க. ஸோ இப்போ ரெசிப்ட் வவுச்சர் போட்டாச்சு. அடுத்து மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு F9 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஸோ இது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர், டேட், பார்ட்டியோட நேம் என்ன அப்படின்னா எந்த பார்ட்டிகிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா டால்மியா சிமெண்ட். ஸோ சப்ளையரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுங்க. பர்ச்சேஸ் லெஜருக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா OPC சிமெண்ட். OPC சிமெண்ட். ஸோ குவான்டிட்டி பார்த்தோம் அப்படின்னா 100 bags. பெர் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300. ஸோ டோட்டலாக 30,000க்கு நாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது சிஜிஎஸ்டி என்ன அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. இந்த எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு சிஜிஎஸ்டி கால்குலேஷன் 9%, அப்போ 2,700 rupees. அடுத்து எஸ்ஜிஎஸ்டி 9%. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி 18%, இதில் எஸ்ஜிஎஸ்டி 9% அண்ட் சிஜிஎஸ்டி 9%. டோட்டலாக ஜிஎஸ்டி 5,400 rupees.
ஸோ ஓபிசி சிமெண்ட்டோட டோட்டல் அமௌண்ட் 30,000. நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து 35,400 rupees. ஸோ இப்போ அக்செப்ட் கொடுத்து இந்த லெஜரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சேல்ஸ் அப்படிங்கிற லெஜரை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுங்க. பார்ட்டியோட அக்கௌண்ட் நேம், எந்த பார்ட்டிக்கு சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்கே ட்ரேடர்ஸ். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுங்க. சேல்ஸ் லெஜருக்கு சேல்ஸ் குரூப் ஓபிசி சிமெண்ட் 100 பேக்ஸ் இருக்குது. 70 பேக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ ரேட் வந்து 300க்கு நம்ம வாங்கினோம், 400க்கு சேல் பண்ணுறதா வச்சுருக்கோம். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 28,000. ஸோ இப்போ இதுக்கான சிஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுறோம். 9% 2,520 rupees. அடுத்து எஸ்ஜிஎஸ்டி 9% 2,520 rupees. ஸோ இந்த லெஜர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அக்செப்ட் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம கம்பெனியை ரன் பண்ணி டிரான்சாக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கம்பெனிக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணுறோம். பேலன்ஸ் ஷீட் கம்பெனியில் இன்ஃபோ மீடியா. பேலன்ஸ் ஷீட்டை வந்து டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு ஆல்ட் F1 ஆர் டீட்டெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து சோனு அப்படிங்கிறவர் 1 lakh கொடுத்தாரு. ஸோ இதில் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் மட்டுமே எவ்வளோனா 360 மைனஸில் இருக்குது. சஞ்சய் கிரெடிட்டாருக்கு நாம் கொடுக்க வேண்டியது 35,400 rupees. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்டாக வந்து 1,42,040 rupees இருக்குது. ஸோ அடுத்து கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ சிமெண்ட் வந்து 30,000க்கு நாம் பர்ச்சேஸ் பண்ணோம். சேல்ஸ் வந்து 28,000க்கு பண்ணியிருக்கோம். ஸ்டாக் நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குன்னா 9,000 இருக்குது. ஸோ டோட்டலாக கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 7,000. ஸோ அதே தான் நெட் ப்ராஃபிட்டும். இன்கேஸ் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அது நெட் ப்ராஃபிட்டில் போக ரிமைனிங் அமௌண்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக வரும். ஸோ இப்போ ஒரு கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணி அதில் ஜிஎஸ்டி வேல்யூஸ் எப்படி என்ரோல்மெண்ட் பண்ணி ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தேங்க்யூ.